வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் நம்ம வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஐஎஃப்பி டிஷ்வாஷர் நெப்டியூன் டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலு, பழைய மாடல் தான். பட் அந்த மாடல் வந்து நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பட் கண்டினியூஸாக பயன்படுத்தலை, எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். சமீபமாக ஒரு எலி தொல்லைனால் உள்ளே இருக்கிற வயரெல்லாம் கடித்து உள்ள நிறைய குப்பைங்களை கொண்டு வந்து போட்டுருச்சு. இது கீழே இருக்க அடிபாகத்தில். ஸோ அதனால நம்ம அதில் இருக்கக்கூடிய வாட்டர் பைப் எல்லாம் கூட கடிச்சிருச்சு. ஸோ இப்போ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் எடுக்கும்போது இதில் எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பாகங்கள் நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணலை. இதில் இருக்கக்கூடிய பாகங்களை நான் ட்ரேஸ் பண்ணி அது எப்படி இந்த இருக்க பாகங்கள் எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் தேடி புக்கு மேனுவலில் அதில் எல்லாம் பார்த்து புரிஞ்சு வச்சுட்ருக்கேன். சரி, இதை நம்ம வியூவர்ஸோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். சர்வீஸ் ஓரியன்டாக இல்லை, பட் உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் தெரிஞ்சால் சர்வீஸ் பண்ணுவதும் ஒரு எளிது இதில். அதனால நம்ம இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எனக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்ததோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸில் யாராவது இந்த ஐஎஃப்பி மிஷின்லேயோ அதில் டிஷ்வாஷர்லேயோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால், நான் சொல்லக்கூடிய பாகங்களை நான் ஏதாவது தவறுதலாக அதை புரிஞ்சிட்டு இருந்தேன்னா, அதை சொல்லியிருந்தேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் அதை பற்றி கொடுங்க. இந்த பாகம் இதற்காகத்தான் பயன்படுதுன்னு சொல்லுங்கள். நான் ஏன்னா இது ஃபுல் டீட்டெயில் நம்ம மேனுவல் எதுவுமே கிடைக்கல. அதில் இருக்கக்கூடிய பாகங்களையும் சில வீடியோக்களையும் வச்சு இந்த பாகங்கள் இதற்காகத்தான் பயன்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறது நம்பிக்கை இருக்குது. கண்டினியூஸாக பாருங்கள். நான் இப்போ க்ளோஸ்அப்பில் அதில் இருக்கக்கூடிய பாகங்களை நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி வேலை செய்கிறதுங்கிறது அந்த பாகத்தை நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் இது ரிப்பேர் பண்ணுவது, அந்த பாகங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணுவது எளிதாக இருக்கும். வாங்க அந்த பாகங்களை நம்ம க்ளோஸ்அப் வியூவில் 1 by 1 பார்க்கலாம். வாங்க நம்ம உள்ளே அமைந்திருக்கக்கூடிய பாகங்களை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் நான் அதில் காமிச்சிருக்கேன். இப்போ இதில் முக்கியமாக நம்ம இந்த மிஷினை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதை பார்ப்பதற்கு நான் கொஞ்சம் அந்த ஆங்கிளில் வந்துக்கிறேன். பாருங்க, 2 பைப் இருக்கு. ஒன்று பைப் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதில் பவர் சப்ளை கேபிள், இது வாட்டர் இன்லெட், நம்ம பைப்லேருந்து டேப்லேருந்து வாட்டர் கொடுக்கறது. ஸோ இப்போ இந்த வாட்டர் இன்லெட்டோட பாகம் எப்படி இருக்கு, உள்ள இருக்குன்னு பாருங்க. உள்ள ஒரு சொலினாய்டு வால்வ் கொடுத்துருக்குறாங்க. தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் லாங்கில் காமிக்கிறேன். சொலினாய்டு வால்வ் இருக்கு. இந்த வேஸ்ட் பைப் இங்க இருக்கக்கூடிய ட்ரெயின் மோட்டர்னு சொல்றதுங்க. வாஷிங் மிஷின் எல்லாம் அமைந்திருக்கிறது போல இதுல ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் மோட்டர் இருக்கு. இந்த ட்ரெயின் மோட்டர் ஸ்டன் பண்ணும்போது தான் இந்த தண்ணி வெளியில வரும். ஆனா இந்த தண்ணியோட பைப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 1.5 அடி கிட்ட நம்ம தரையை விட ஹைட் பண்ணி வைக்கணும். அதனால நீங்க கீழே விட்டுட்டீங்கன்னா இந்த பம்ப் ஓடலைன்னா கூட இருக்கிற தண்ணி ட்ரெயின் ஆயிடும். அதனால அவங்க இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதை 1.5 அடி மேல போறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைஃபன் எஃபெக்ட் மூலியமாக நம்ம ட்ரெயின் லைன்ல இருக்கக்கூடிய வாட்டர் இதுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த போர்ஷன் தான் அந்த வாஷிங் மிஷினோட கீழே இருக்கக்கூடிய ட்ரெயின் சம்ப்னு சொல்லக்கூடிய போர்ஷன். இந்த போர்ஷன்ல இருந்தா இந்த ட்ரெயின் தண்ணி வருது. ஸோ இப்போ இந்த தண்ணி நமக்கு எப்போ ட்ரெயின் சைக்கிள் வருதோ அப்போ இந்த பம்ப் ஆன் ஆகி இருக்கிற தண்ணியை வெளியில தள்ளிடும். புரியுதுங்களா? இப்போ நார்மல் ரன்னிங் கண்டிஷன்ல பாத்திரம் வளர்க்கும் பொழுது இந்த கீழே இருக்கக்கூடிய சம்பு தான் ரிட்டர்ன் லைன். இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா சர்க்குலேஷன், இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் கனெக்ஷன் இருக்கு. இதற்கு அப்புறம் இங்க ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. மோட்டர்ல ஒரு பம்ப் அட்டாச் பண்ணிருக்கு. இந்த மோட்டர் வைப்ரேஷன் ஆகுங்கிறதுனால இதுல கனெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரப்பர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, வாஷிங் மிஷின் போல. ஸோ இப்போ இந்த மோட்டர்ல இருந்து இங்க இருந்து ஒரு பிளெக்சிபிள் ஹோஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து சக்ஷன் எடுத்து இந்த பம்ப் மூலியமாக, இது சர்க்குலேஷன் பம்ப்னு சொல்றாங்க. இந்த சர்க்குலேஷன் பம்ப் மூலியமாக நேர இந்த ஹீட்டருக்கு வருதுங்க. இந்த ஹீட்டர் சேம்பர் இது. இந்த ஹீட்டர் சேம்பர்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் நான் காமிக்கிறேன் என்ன க்ளோஸ் அப்ல. இந்த ரெண்டும் பவர் சப்ளை. இதுக்கு கீழே டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், நம்ம வாட்டர் ஹீட்டர்ல இருக்க மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த சென்சார்லாம் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு எரர் கோடு தனித்தனியா வருது. ஸோ இப்போ அந்த எரர் கோடு இந்த சென்சார் நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய லாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கிடையாதுங்க. அதனால லாக் எல்லாம் பக்காவா பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா இதுல இருந்து தண்ணி லீக் ஆயிடும். அதனால அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கேபிள் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு.
ஸோ இப்போ இது வந்து இப்போ நம்ம இதே விட பார்த்துருக்கோம்னா சம்ப்ல இருந்து வரக்கூடிய சர்க்குலேஷன் பம்ப் பார்த்தாச்சு. சர்க்குலேஷன் பம்ப்ல இருந்து ஹீட்டருக்கு வருது. ஹீட்டர் கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்கு. இதுக்குள்ள யூ மாதிரி ஹீட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதோட கண்ட்ரோலர் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் 70 டிகிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்காக ஒரு தெர்மோஸ்டாட் சுவிட்சஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல ப்ரெஷர் சுவிட்சும் வச்சிருக்காங்க. ஏன்னா ப்ரெஷர் தண்ணி இருந்தால்தான் இந்த ஹீட்டர் ஆன் ஆகணுங்கிறதுனால அது மாதிரி ஒரு ப்ரெஷர் சென்சார் வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் இதுல இருந்து நேரம் எங்க போகுது பாருங்க, நேர இந்த சேம்பர் வருது. இது வந்து வாட்டர் சுவிட்ச்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா உள்ளுக்குள்ள 2-3 பாகமாக நமக்கு தட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த ட்ரே நான் சில இதில் காமிக்கிறேன். அந்த ஒரு ட்ரேக்குமே அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆகிற அந்த ஃபேன் மாதிரி இருக்கு, டர்பைன் ஃபேன் மாதிரி இருக்கு. அந்த பிளேடு சுத்தும் போது அதுக்கு தனித்தனியாக இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 ட்ரே யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாத்திரங்கள் கம்மியா இருக்கும்போது ஒரு ட்ரே பண்ணாலே போதும். அப்போ அந்த இடத்துல தேவையில்லாம தண்ணி ஸ்ப்ரே வேண்டாம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்குள்ள வந்து போர்ட் பிளேட் மாதிரி ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கு. அந்த பிளேட்டை சுத்துறதுக்காக தான் இந்த மோட்டர். ஸோ இந்த மோட்டர் என்ன ஆகுதுன்னா அந்த பிளேட்டை வந்து பொசிஷனை மாற்றி சுத்தும் பொழுது நமக்கு தேவைன்னா 3 ட்ரேக்கும் தண்ணி வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கிற ட்ரேக்கு மட்டும் தண்ணி வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி செலெக்ஷனுக்காக இந்த மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து போர்ட் செலெக்ஷன். இது உள்ள வந்து ஒரு சர்க்குலர் டிஸ்க் மாதிரி இருக்கு. அதுல ஓட்ட ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, போர்ட் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அது சுத்துறதுக்கான பவர் சப்ளை. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த போர்ட் பிளேட் வந்து சுத்திருச்சா, தேவையான பொசிஷன் என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயருங்க இன்னும் கூட நான் இந்த வேற ஆங்கிள் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த கீழே இருக்கிற சுவிட்ச். ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து வாட்டர் சுவிட்ச்னு சொல்றாங்க. வாட்டர் சுவிட்ச்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த எந்த ஆமு அந்த சுத்தக்கூடிய ஃபேன் பிளேடுக்கு தண்ணி போகணுமோ அதை செலெக்ஷனுக்காக உள்ளது. இது நம்ம வெளியில செலக்ட் பண்றதை பொறுத்து இது மாறும். ஸோ இப்போ இதோட பொசிஷன் இதுதான். ஸோ இப்போ இந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா இங்க உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு, இதுல ஃபில்டர் இருக்குங்க, நான் காமிக்கிறேன் சரி நேரத்தில். இந்த ஃபில்டர்ல இருந்து இந்த பம்ப் வழியாக ஹீட்டர் வந்து 70 டிகிரி ஹீட் பண்ண தேவைப்படும் போது 70 டிகிரி ஹீட் பண்ண உடனே தண்ணியை இங்க ப்ரெஷரா கொடுக்குது. ப்ரெஷர் சென்சர் இங்க பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்தந்த ஆமுக்கு தண்ணி போகுது. அந்த ஆம் வந்து நம்ம சரி நேரத்தில் நம்ம வந்து சேம்பருக்கு உள்ள எப்படி அமைந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம தண்ணி கொடுக்குறோம் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம தண்ணி கொடுக்குறோம். இந்த வழியா தண்ணி வருது. தண்ணி வந்து இங்கே வந்து ஒரு சென்சார், ஃப்ளோ சென்சாருக்கு போகுதுங்க. தெரியுதுங்களா? ஒரு சர்க்குலரா ஒரு சென்சார் தெரியுது, இந்த இடத்துல தெரியுது பாருங்க. அந்த ஃப்ளோ சென்சார் மூலியமாக தண்ணி வருதா, எவ்வளவு தண்ணி போகுதுங்கிறத அதில் சென்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு வாட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அலாம் வந்துடும். இந்த சேம்பர் வந்து நான் சில நேரத்தில் சொல்றேன், இது வந்து எதற்காகனா நம்மகிட்ட வரக்கூடிய தண்ணி, வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு ஹார்ட் வாட்டரா இருக்கும். அதை சாஃபன் பண்ணுவதற்காக ஒரு சால்ட் சொல்யூஷன் மூலியமா சாஃபன் பண்றாங்க. இதுல எப்படி அமைந்திருக்குன்னா இந்த இடத்துல இந்த வட்டமா இருக்கக்கூடிய ஏரியால ஒரு ரெசின் பீடுன்னு சொல்றாங்க. ரெசின் மூலியமாக ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன ஆகும்னா அதுல வந்து அந்த ஃபில்டர் வழியாக தண்ணி பாய்ந்து வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் அயான்ஸ் இது ரெண்டையும் அது வந்து அப்சர்வ் பண்ணிடும், வாட்டர்ல இருந்து அப்சர்வ் பண்ணிடும். இதுல இருந்து சோடியம் அயான்ஸ் வந்து அதுல தண்ணியோட கலந்து தண்ணியை சாஃபன் பண்ணி அனுப்பிச்சிடும். அப்ப இது வந்து என்ன கண்டினியூஸா யூஸ் ஆகுமா? ஏன்னா இதுக்குன்னு ஒரு லைஃப் பீரியட் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த ரெசினை வந்து நமக்கு ரீஜெனரேட் பண்றதுக்கு, மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ணுவதற்காக சால்ட் இதுல போடுறோம். இந்த சால்ட் வந்து சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு வந்து என்ன ஆகும்னா தண்ணியோட சேர்ந்து ரெடியா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் கம்மியாகும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து அந்த ரெசின் பீடை ரீஜெனரேட் பண்ணும். அதாவது இந்த சோடியம் இதுல வந்து வால், இந்த சேம்பருக்கும் நடுவில் ஒரு வால் கொடுத்துருக்காங்க, சில காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த சால்ட்ல வந்து எவ்வளவு இருக்கு, கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குங்கிறதுக்கும் நமக்கு இங்க ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, லெவல் சென்சார் மாதிரி. ஸோ இது மூலியமாக சால்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரியுது. இது கீழே பாத்தீங்கன்னா ஒரு வால் தெரியும். ஸோ இந்த வால் மூலியமாக நமக்கு ரீஜெனரேஷன் சேம்பருக்கு, இந்த ஜெனரேஷன் சேம்பருக்கு அது ரீஜெனரேஷன் வால்னு சொல்றாங்க. இந்த சேம்பர்ல இருக்கக்கூடிய சால்ட் வாட்டரை ரீஜெனரேஷன் வாட்டர்ல கொஞ்சோண்டு இன்ஜெக்ட் பண்ணிடும். இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ரெசின் மறுபடியும்
வேலை செய்வதற்கு ஏதுவாக மாறிடும். மறுபடியும் சோடியம் அந்த வாட்டரை சாஃபன் பண்ணுவதை ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். ஸோ இது எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் இந்த சால்ட் யூஸ் ஆகும். அதனால இது கண்டினியூஸாக கன்சப்ஷன் கிடையாது. உங்கள் தண்ணி நல்லா இருந்ததுன்னா அதிகமாக இது கன்சியூம் ஆகாது. புரியுதுங்களா? அதற்கப்புறம் இந்த ஃபில்டர் தெர்மோகோல்ல கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு ஓஸ் வேற கொடுத்துருக்காங்க. அந்த ஓஸ் எங்க கனெக்ட் ஆகுதுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் டோர்ல, நான் காமிக்கிறேன், அந்த டோர்ல கனெக்ட் ஆகுது. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல காமிக்கிறேன் பாருங்க, தெரியுங்களா? என் கையில காமிக்கிறேன் பாருங்க, ஓஸ் இந்த இடத்துல தெரியுது. இந்த ஓஸ் தான். இந்த ஓஸ் வந்து டோர்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா நேர இதற்கு கீழே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இதுக்கு கீழே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இல்லை, அதுக்கு கீழே ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த தெர்மோகோல் வந்து ஃப்ளோட்டபிள்ங்க. அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய சேம்பர், இந்த கீழே இருக்கக்கூடிய சேம்பர் வந்து ஒரு கவர் இருக்கு. அந்த கவரை சில காமிக்கிறேன். அந்த கவர்ல தண்ணி ஃபில்அப் ஆயிட்டா இந்த இது நம்ம தலைகீழா வச்சிருக்கோம். அதனால இந்த ஃப்ளோட்டுங்கிற தெர்மோகோல் வந்து மேல் நோக்கி போகும். இப்படி மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகும்போது கீழே இருக்க சுவிட்சை ஆப்ரேட் பண்ணி தண்ணி ஓவர் ஃப்ளோங்கிற அலாம் கொடுக்கும். வாட்டர் லீக்கு, வாட்டர் ஓவர் ஃப்ளோங்கிற அலாம் கொடுக்கும். வாட்டர் ஓவர் ஃப்ளோக்கு நமக்கு இங்கே கனெக்ஷன்ஸ் இருக்கு. இது வழியா தண்ணி வெளியில வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் ரொம்ப சிம்பிளா அவங்க ஓவர் ஃப்ளோ அலாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இஎம்ஐ ஃபில்டர்னு சொல்றாங்க. அது எலக்ட்ரிக்கலுக்காக உள்ள சென்சார் ஃபில்டரா இருக்கும். அதற்கு அப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய சேம்பர், இந்த தண்ணி உள்ள போகுது இல்லைங்களா, இந்த தண்ணி எங்க போகுதுங்கிறத பார்க்கலாமா? தெரியுதுங்களா? இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேப் இருக்கு. இது ஒண்ணு வந்து டைரக்டா இந்த மிஷினுக்கு உள்ள போற தண்ணி, ஒண்ணு வந்து நமக்கு அந்த சால்ட் வாட்டர்ல இருந்து ட்ரீட்மெண்ட் ஆகி வர தண்ணி, சால்ட் வாட்டருக்கு போற தண்ணி. இது வந்து ரிட்டர்ன் தண்ணி, இது வந்து மிஷினுக்கு உள்ள போற தண்ணி. ஸோ இது வந்து வாட்டர் சப்ளையர்னு சொல்றாங்க, வாட்டர் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க, அல்லது வாட்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க, வாட்டர் கண்ட்ரோல் யூனிட்ங்கிறாங்க. இது போல ஒரு டேங்க் அமைச்சிருக்காங்க. இந்த டேங்கை பத்தி சரி நேரத்தில் நான் வந்து கம்ப்யூட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன ஆகுனா, நம்ம தண்ணி உள்ள போறது இந்த சேம்பருக்கு போற தண்ணி போயிடும். ஆனா இந்த சால்ட் வாட்டருக்கு வேண்டிய தண்ணியை இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த சேம்பர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் கிராவிட்டியில. ஸோ அப்போ எப்பெல்லாம் வந்து நமக்கு இந்த சால்ட் வாட்டரை வந்து ரீஜெனரேஷனுக்காக ஆப்ரேட் பண்றோமோ அந்த சமயத்துல இந்த தண்ணி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா தண்ணி எப்பொழுதுமே ஆன்ல இருக்காது, இந்த சொலினாய்டு வால் ஆன்ல இருக்கும்போது தான் தண்ணி வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால இதுல வந்து நமக்கு ஒரு கிராவிட்டி டேங்க் மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது எதுக்காகனா, இந்த கிராவிட்டி டேங்க் இந்த சால்ட் வாட்டர்ல பிரஷர் எப்போதுமே இருக்கும், கிராவிட்டி பிரஷர். கீழே இருக்க டேங்க் வந்து தலையில காமிச்சிருக்கேன். இது நேரம் இருக்கும்போது இதோட கிராவிட்டி பிரஷர், அந்த கிராவிட்டி பிரஷர் இதுல எப்போதுமே இருக்கும். நம்ம சொலினாய்டை மட்டும் ஆப்ரேட் பண்ணா போதும், இந்த தண்ணி அந்த ரெசிங் பீடுக்கு போய் அதை ரீஜெனரேட் பண்ணிடும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம். அது போக டோர் சுவிட்ச் இதெல்லாம் ஜென்ரலா எல்லா மிஷினரியும் இருக்கிறது போலதான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பாகம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள இருக்கக்கூடிய பாகங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதுதான் இதுல இருக்கக்கூடிய ட்ரே. இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா இந்த ட்ரேக்கு மிஷின்லயே வந்து ஃபேன் இருக்கு. இது வந்து ஸ்பூன் எல்லாம் வச்சு வாஷ் பண்றது. இது கீழே இருக்கிற ட்ரே. இதுல பாத்தீங்கன்னா ட்ரேலயே ஃபேன் இந்த மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? பாருங்க, இதை போல அந்த ஃபேன். இப்ப இந்த ஃபேனுக்கு வந்து சப்ளை எங்க வரணும்னா, வாட்டர் சப்ளை இங்க கொடுப்போம். இது வழியா தண்ணி போய் அந்த தண்ணியோட வேகத்திலேயே ஜெட் மாதிரி சுத்தும், அதோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்லயே சுத்தும். இந்த தண்ணி என்ன ஆகும்னா உள்ள போயிட்டு இது வழியாக பாத்தீங்கன்னா இந்த பிளேடு வழியாக தண்ணி சைடுல அடிக்கும். அப்ப அந்த வாட்டர் பிரஷர்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் மூலியமாக சுத்தும். இதற்காக செப்பரேட்டா மோட்டர் தேவையில்லை. புரியுதுங்களா? இதுதான் அதுல இருக்கக்கூடிய அசசரிஸ். நம்ம சர்வீஸ்க்காக இதை வந்து கழட்டி வச்சிருக்கோம். இப்ப நான் உள்ள இந்த மிஷினுக்கு உள்ள எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த மிஷினை திறந்துட்டு திருப்பி நான் இன்டர்னல்ல காமிக்கிறேன். இப்ப இதை போல நம்ம டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தா இதுதான் ஆன் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து டைமர், வாஷ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நமக்கு ப்ரீ வாஷ், ஆஃப் லோடு, இது பார்த்தீங்களா ஆஃப் லோடு, ஃபுல் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஃபேன் பிளேடுக்கு போகும். ஃபுல் லோடு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது மட்டும் வரும், கீழே இருக்க மட்டும், அது மாதிரி பாதி பாதி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதனால தான் அந்த வாட்டர் சுவிட்சுங்கிறத நம்ம சொன்னோம். இது வந்து நமக்கு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து மிஷின் டு மிஷின் மாறும்.
ஸோ இப்போ இதில் வந்து எரர் கோடு காமிக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் அதில் கண்ட்ரோல் இருக்குது. ரொம்ப டிஜிட்டல் டிஸ்பிளே இல்லை. இப்போ வரதுல எல்லாம் மாடர்னில் போகிறோம். அந்த டிஸ்பிளேஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம கீழே இருக்கிறத பார்க்கலாமா? பாருங்க, நான் இப்போ இந்த ஃபில்டர்லாம் கழட்டி வச்சிருக்கேன். இந்த ஃபில்டர்லாம் வந்து மேலே இருந்தது. இது இந்த வாட்டர் ஃபில்டர், புரியுதுங்களா? இது நார்மல் ஃபில்டர் தான். இதை நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க. இந்த ட்ராலி மாதிரி இருக்கிறது தெரியுதுங்களா? ட்ராலி மாதிரி இருக்கு. இதுல தான் நம்ம அந்த ட்ரேயை வந்து ஃபிட் பண்றோம். கீழே இருக்கிறது நம்ம சும்மாவே ஃபிட் பண்ணா போதும். இதுக்கு மட்டும் ட்ராலி மேலே இருக்கிறதுனால, ஓவர் ஹேங்கிங்கிறதுனால இந்த மாதிரி இதை போல கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இதுல இந்த ட்ரேயை நம்ம மாட்டிக்கலாம். இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டரை வெளியில் எடுத்துறேன். இது டாப் போர்ஷனுங்க. நான் காமிக்கிறது டாப் போர்ஷன். டாப்ல இருக்கிற ஸ்ப்ரிங்ல இது சென்டர்ல இருக்கக்கூடியது. இதுல தான் இந்த ட்ரேயை நம்ம ஃபிட் பண்ணும்போது இந்த பைப்ல இருந்து தண்ணி வந்து அந்த ஃபேன் பிளேடை சுத்தும். இதற்கு மேல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேல ஒரு ஃபேன் பிளேடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஃபேன் பிளேடு நமக்கு பாட்டம்ல இருக்கக்கூடிய ட்ரேக்கு உள்ளது. இதுல இருக்கக்கூடிய சால்ட், இதுலதான் நம்ம சால்ட் போடுறோம், தெரியுதுங்களா? இப்ப இந்த இதுதான் நம்ம சால்ட் போடக்கூடிய கப்பு. இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள சால்ட் போட்டோம்னா நம்ம மேல பார்த்த அந்த சால்ட் சேம்பர்ல சால்ட் போயிடும். அதற்கப்புறம் கீழே வந்து இதுதான் ஃபில்டர்ல உள்ளது. ஃபில்டர் சேம்பர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்குங்க. மேல இருக்கிறது ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய செக்ஷன். அதுக்கு மிடில் இருக்கிறது ரீசர்க்குலேஷனுக்கு போகக்கூடிய ஒரு செக்ஷன். அதற்கு கீழே கடைசியில் இருக்கக்கூடியது ட்ரெயின் அவுட்டுக்கு போகக்கூடிய செக்ஷன். நம்ம ட்ரெயின்ல நீங்க திருப்பி வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நான் காமிச்ச அந்த பாட்டம் போர்ஷன்ல 3 லெவல்லையும் 3 ஓஸ் கொடுத்துருப்பாங்க. மேல இருக்கிறது 2 ஓஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓஸ் வந்து ரீசர்க்குலேஷன், அதாவது இதுல வரக்கூடிய தண்ணியை நம்ம திருப்பி சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி மறுபடி கொடுப்பதற்காக கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? அதுக்கு கீழே இருக்கிறதுங்கிறது ஆக்சுவலா பாட்டம்ல இருக்கக்கூடியது. அதுல இருந்து ட்ரெயின் அவுட் பண்ணி நமக்கு ட்ரெயின் லைன்ல கொடுத்துருவாங்க. புரியுங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, காமிக்கிறேன். ஒரு ஓப்பனிங் மாதிரி தெரியுது பாத்தீங்களா? இது வந்து ஏர் பிரேக்கர்னு சொல்றாங்க. ஏர் பிரேக்கர்னா அதுல உள்ள வேக்கம் வந்து தண்ணி ரிட்டர்ன்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க ஏர் பிரேக்கர்னு. அது ஆக்சுவலா என்னன்னா நமக்கு வந்து 2 ரீசன் இருக்கு. நம்ம உள்ள இருந்து வரக்கூடிய தண்ணியோட மிக்ஸ் ஆகக்கூடாது, ட்ரெயின் வாட்டரோட. அதற்காக அது கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஏர் பிரேக்கர்னு சொல்றாங்க. பட் அவ்வளோ டீட்டெயிலா தெரியல. நண்பர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. அதற்கப்புறம் டோர் சுவிட்ச் எல்லாம் வந்து மேக்னெட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, டோர்ல பாத்தீங்கன்னா இதே போல ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுதுங்களா? இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இது வந்து சோப்பு போடுற செக்ஷன், இது வந்து ரின்ஸ், இது சோப்பு போடுற செக்ஷன், இது ரின்சிங் செக்ஷன். ரின்சிங் செக்ஷன்ல நம்ம வந்து உழுவுல நம்ம லிக்விட் மாதிரி ஒன்று பிங்க் கலர்ல கொடுப்பாங்க. அதை நம்ம அதுல வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ரின்சிங் எதுக்காகனா பாத்திரங்கள் விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக அந்த சால்ட்டை கிளியர் பண்ணி பாத்திரங்கள் பளபளன்னு வருவதற்கான உள்ளது அந்த ரின்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அதுல ஆட் பண்ணணும். பக்கத்துல சோப்பு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நம்ம போட போறோம். அது ரெண்டும் எப்படி இதாகுதுன்னா, இதுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பம்ப் மாதிரி இருக்குங்க. அந்த பம்ப் மூலியமாக தேவையான அளவு அந்த பம்ப் மூலியமா இது வழியா பம்ப் பண்ணி அனுப்பிச்சிடும். இதுக்குள்ள லெவல் சென்சார்லாம் இருக்கு. லெவல் சென்சார்லாம் ஐஆர் சென்சார் மாதிரி போட்டோ செல் சென்சார்ஸ் வச்சிருக்காங்க. அது மூலியமாக நமக்கு லெவல் கம்மியானா நமக்கு இண்டிகேஷன் காமிக்கும். அது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கு. அந்த பம்ப் மூலியமாக தேவையான அளவு ரின்சைடு வந்து நமக்கு பாத்திரம் வளர்க்கும் போது சரியான சமயங்கள்ல இது வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணும். இந்த சோப்பு வந்து ஒரே ஒரு தடவை தான். இது கீழே வந்து ஒரு சுவிட்ச், எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த டோர், இங்க இருக்கக்கூடிய டோர் இருக்குன்னா இந்த டோர் ஸ்ப்ரிங் லோடட் டோருங்க. இந்த டோர் இதில் லாக் பண்ணி வச்சிருப்போம். அந்த டோர் லாக் அப்படியே ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற சோப்பெல்லாம் கொட்டிடும். அது தண்ணி ஸ்ப்ரேலேயே அது கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ இவ்வளோதான் இருக்கு. டோர் சுவிட்ச் புறம் ஹிடன்ல மேக்னெட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இதில் காமிக்க முடியல. ஆல்மோஸ்ட் நான் இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் எதற்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எதையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கும்
அது வந்து ஒரு உபயோகமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோட நோக்கமே ஷேர் பண்ணுதான், நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணுறது தான். அவர்களுக்கு ஏதாவது உபயோகமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம்தான். அதற்காகத்தான் இதுதான் நம்ம சொன்ன அந்த கீழே இருக்கக்கூடிய பாட்டம் போர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வாட்டர் இன்புட்டு, ஒன்று ரீசர்க்குலேஷன் வாட்டர் அவுட்லெட்டு, ஒன்று ட்ரெயின் பம்ப் அவுட்லெட். 3 லெவலில் இருக்குது. ஸோ 3 லெவல் மூலியமாக செய்கிறாங்க. இது ஓவர்ஃப்ளோ லைன். புரியுதுங்களா? சரி, நிச்சயமாக இந்த வீடியோவில் ஒரு உபயோகமாக தகவல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோக்களில் நண்பர்கள் கேட்ட சந்தேகங்களுள்ள வீடியோவை தொடர்ச்சியாக நம்ம இன்னும் சேனலில் கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.